ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் வந்து கிச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு உள்ள போகலாம். இந்த கிச்சடி பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான முறையில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி வந்து ஒரு அளவு ஹீட்டில் இருக்கையில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இதை நல்லா வந்து ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிற போகுது. வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கங்க. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, கடலப்பருப்பு உளுந்துப்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பல்லாரி வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா சின்ன பழமாக பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேரட்டு பீன்ஸ் வந்து ஒரு கேரட்டு ஒரு 4 பீன்ஸ் எடுத்துருக்குறேன். அதையும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றிக்கங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கொதி வரையில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதி வரட்டும். காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காய் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுக்கோங்க செடிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ரவையை போட்டு கிளறிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ரவையை வந்து போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிரியாக வந்து ரவை ரெடி ஆயிடுச்சு. கிச்சடி பாருங்கள் சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.